ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை மகள் கருப்பாக பிறந்ததால் அம்மா ஒதுக்கிவிட்டாள். சிறுகதை. அம்மா, நான் சமைத்து முடித்து விட்டேன். பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்து விட்டேன். எனக்கு கல்லூரிக்கு நேரமாகி விட்டது. கல்லூரி பஸ் வந்துடும் என்று கூறிவிட்டு கிளம்பினாள் அன்னபூரணி. பொட்டப்புள்ள, உனக்கு என்ன அவசரம்? அண்ணா அலுவலகம் கிளம்ப வேண்டும் என்றாள் கனகவல்லி. அம்மா, சீக்கிரம் சாப்பாடு ஊட்டிவிடு, நேரமாகி விட்டது என கூறிக்கொண்டே அம்மா ஊட்டிவிட சாப்பிட்டான் மகன் மாறன். பூரணி, வாமா, நீ பஸ் ஸ்டாண்டில் பைக்கில் விட்டுறேன் என கூறிவிட்டு 8 மணி அலுவலகத்துக்கு 7 மணிக்குவே எந்திரிச்சு எப்படி கிளம்ப முடியும் என்றார் அப்பா சிவராமன். சும்மா இருங்க, என் புள்ளை எப்படி இருக்கிறான், கதாநாயகன் மாதிரி. உங்கள் பெண்ணு சி அட்டக்கறி, என்னை போல பிறந்திருக்க கூடாது. உங்கள் வம்சம் என்று சொன்னவளை பார்த்து ஒரு முறை முறைத்தார். பூரணி வெளியே நின்றவளை கண்டு, என்ன, என் பூட்ஸுக்கு பாலிஷ் போட்டையா? நான் வெளியே கிளம்பும்போது நிற்காத, உன்னை பார்த்துட்டு போனால் போகிற வேலையே உருப்படாது என கூறி பைக்கை கிளப்பிக் கொண்டு சென்றான் மாறன். பூரணி அவள் தந்தையுடன் பஸ் ஸ்டாண்ட் செல்லவும் வேளாண் பல்கலைக்கழக பஸ் வந்ததும் ஏறிப்போனாள் பூரணி. கனகா, ஏன் இந்த பொண்ணையும் நீ பெத்தது தானே? சிறு வயதில் அவளை கிள்ளுவதும் தலையில் கொட்டுவதுமாய் இருந்தாய். ஒரு நாள் 6 வயது பெண் சரியாக கூட்டவில்லை என அவள் விரலை மண்ணில் இழுத்து ரத்தம் வந்ததே இன்னும் மறக்கவில்லை. என் பூர்வீக நிலத்தை விற்று சாய்பாபா காலனியில் வீட்டை கட்டினேன். அம்மாவுக்கு 5 லட்சம் வங்கியில் போட்டுட்டேன். நீ என்ன செய்தாய்? உன் மகன் 12ஆம் வகுப்பில் சரியாக மார்க் வாங்கவில்லை என சிறப்பான தனியார் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து படிக்க வைக்க சொன்னாய். அங்கேயாச்சும் நல்லா படித்தானா? அதான் இல்லை. கடன் வீட்டை வைத்து கடன் வாங்கி பொறியியல் கல்லூரியில் சேர்த்தேன். அதிலும் குறைந்த மதிப்பெண். மறுபடியும் கடன் வாங்கி MBA சேர்த்து படிக்க வைத்த பின் வேலை கிடைத்தது. ஆனால் பூரணி அப்படி இல்லை. நன்றாக படித்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைத்த பின் பொட்டப்புள்ள இன்ஜினியரிங் படிப்பு எதுக்குன்னு கூறினீங்க, நீயும் உன் மகனும். அந்த பெண் வேளாண் பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைத்து மிகவும் திறமையுள்ள மாணவியாக திகழ்கிறாள் என்றார் அப்பா சிவராமன். சிவா, வாப்பா, வங்கிக்கு போய்விட்டு வழக்கறிஞரை பார்க்க வேண்டும் என்றவரை, சரிம்மா, நேத்தே சொல்லிட்டேன், லீவும் போட்டுட்டேன், போலாமா என தாயுடன் கிளம்பினார் சிவராமன். அவர் தாய் அன்னபூரணியின் பெயரில் வங்கியிலுள்ள பணத்தையும் 50 பவுன் நகையையும் பேத்தி பூரணி பேரிலே எழுதி வைத்து விட்டார். வடவள்ளியில் உள்ள பரம்பரை வீட்டை சிவராமனுக்கு பிறகு பூரணிக்குன்னு என எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி பத்திரத்தை மகன் சிவராமனிடம் கொடுத்து வங்கி லாக்கரில் வைக்க சொல்லிவிட்டார். கனகா, இந்த அட்டிகையெல்லாம் உன்னோட நிறத்துக்கு நன்றாக இருக்கும் என கூறி கொடுக்கவும் திருமணத்துக்கு பிறகு இப்பொழுதுதான் காலில் விழுந்து வாங்கி கொண்டாள். அத்தை, உங்கள் பேரனுக்கு என்றவளிடம், அதுதான் என் மகன் சம்பாத்தியம். இந்த வீட்டு கல்வி கடன் எல்லாம் என் மகன் கட்டுவதே போதும் என கூறிவிட்டார். அன்று மாலை வீட்டிற்கு வந்த பூரணி நேராக பாட்டி என்று அறைக்குள் நுழைந்தாள். அவள் பெரிய கருணை மிகுந்த கண்களும் கூரான மூக்கும் பவள இதழ்களையும் கண்ட பாட்டி, நன்றாக படி, பெரிய பதவிக்கு வா என அவள் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். அப்படியே கர்ப்ப கிரகத்தில் உள்ள அம்மன் புன்னகை பூத்தாற் போல காட்சியளிக்கும் பேத்தியை கண்ட பாட்டி அன்னபூரணியின் கண்களை பார்த்து நிலைக்குத்தி நின்றது. பாட்டி என அவள் அழுகும் சத்தம் கேட்டு ஓடி வந்தார் அப்பா சிவராமன். தாய் இறந்து விட்டார். 40 நாள் தான். அம்மா, அப்பா, நான் இந்த பெண்ணை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன். இவள் அப்பா மிகவும் வசதி, அதனால நான் இவ கூடையே போகிறேன் என போய்விட்டான் கனகத்தின் செல்ல மகன் மாறன். ஆசையாக கட்டிய வீட்டை விற்று கடனை அடைத்துவிட்டு பூர்வீக வீட்டிற்கு சிவராமன் மனைவி மகளுடன் சென்று விட்டார். இன்று இளங்கலை முடித்துவிட்டு முதுகலையும் முடித்து ஆராய்ச்சி படிப்பையும் முடித்து விட்டாள் டாக்டர் அன்னபூரணி. சிவராமன், உன் அம்மாவும் அண்ணனும் உன்னை மனதளவில் காயப்படுத்தி இருக்கிறார்கள். நீ உன் மனதிற்கு பிடித்தவர் யாரானாலும் பரவாயில்லை, சொல்லு, நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்றார் அப்பா. எந்த நிலையிலும் உன் அண்ணனிடம் மட்டும் பணத்தையும் இந்த வீட்டையும் கொடுத்து விடாதே. அம்மாவை நன்றாக பார்த்துக்கொள் என்று கூறினார் சிவராமன். அன்றே வீடு வாங்கப் போகிறேன், பணம் வேண்டும் என அண்ணன் வந்தான். ஏது பணம்? எல்லாம் தான் நீயே காலி பண்ணிட்டியே. உன் பாட்டி பூரணிக்குன்னு அவள் திருமணத்துக்கு போட்ட பணம் தான் இருக்கிறது. அவனோ உடனே இந்த கருப்பியை எவன் கட்டுவான்? மரியாதையா பணத்தை கொடுங்கள் என்று மாறன் கேட்டதும்
கனக பொறுக்க முடியாமல், அவள் உன் தங்கச்சி, நீதான் அவளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் என கூற, இந்த கருப்பையை யார் பெத்தானோ அவன்தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என கூறிவிட்டு கோபமாக நடந்து போனான். சிவராமன் அப்படியே உறைந்து போனார். மகள் கைகளில் கனகத்தை ஒப்படைத்துவிட்டு இறந்தும் போனார். மாறனை இறுதி காரியங்கள் பண்ண கூப்பிட, அவனோ எத்தனை பணம் கொடுப்பேன் என கேட்டான். தாய் கனகம் மனமுடைந்து போனாள். சிவராமன் இறந்த 10ஆம் நாள் தாயிடம் வந்து, அப்பா படம் வந்து இருக்குமே, அதை குடு என கேட்க, சி நீ எல்லாம் ஒரு பிள்ளையா, தந்தைக்கு ஈமக்கடன் செய்ய பணம் கேட்டாயே, போடா வெளியே என்ற கனகத்தை ஒரு அறை அறைந்தான். அவள் தலையை சுவற்றில் மோதினான். உள்ளே நுழைந்த பூரணி பத்திரகாளியாக ஆனாள். மரியாதையாக வெளியே போ, இல்லைனா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் என்று கத்த ஊர் ஜனங்கள் கூடினார்கள். மாறன் தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓடிவிட்டான். அப்பொழுது அம்மா, நீ திருமணம் செஞ்சுக்கோ, ஒரு பெண் திருமணமாகி குழந்தை பெற்ற பிறகுதான் பூரணத்துவம் அடைகிறாள் என்றாள் கனகவல்லி. ஆமா, எனக்கு திருமணம் செய்வதில் விருப்பமில்லை. பக்கத்தில் உள்ள ஜெகதாம்பாள் என்பவர் என்னை அடிக்கடி ஒரு இடத்துக்கு மன அமைதிக்காக கூட்டி செல்கிறார். ஞாயிற்றுக்கிழமை சமையல் செய்துவிட்டு எங்கே போகிறாய் என்று கேட்பாயே, இன்று ஞாயிற்றுக்கிழமை, இந்த வாரம் நாம் இருவரும் அந்த இடத்துக்கு போவோம் என கூறி அழைத்துச் சென்றாள். அங்கே உங்கள் பெண் திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறாள். உங்களுக்கு அப்புறம் அவளை யார் பார்த்து கொள்வார்கள் என்ற பயம்தானே. இப்பொழுது பாருங்கள் என்றார் ஜெகதாம்பாள். 1 வயதிலிருந்து 20 வயது வரை அங்கு கூடி நின்றனர் பார்வையற்ற பிள்ளைகள். இப்பொழுது உங்கள் முன் யார் நிற்கிறார்கள் சொல்லுங்கள் என்றதும், ஒவ்வொரு குழந்தையும் பூரணியை தடவி பார்த்து அம்மா அம்மா என அத்தனை குழந்தைகள் வாயிலிருந்தும் எங்கள் அம்மா வந்துவிட்டார் என்றது. ஒன்று அவள் கன்னத்தில் முத்தமிட, மற்றொரு குழந்தை அவள் மடியில் உட்கார்ந்து கொண்டது. இன்னொன்றோ கழுத்தில் தாவிக்கொண்டு அம்மா என்று இனிமையான குரலில் கூப்பிடவும் பறவைகளின் ரீங்கார சத்தம் கேட்டது. பூரணி அவள் கொண்டு வந்த எல்லா உணவுப் பொருட்களையும் கொடுத்தாள். கனகம் அதனை தன் கைகளால் உணவை பரிமாறினாள். மாலை வீட்டிற்கு வரவும் தந்தை படத்திற்கு மாலையிட்டு விளக்கு ஏற்றினாள் பூரணி. பூரணி, இப்படி உட்கார்ந்து கொள் என்று கூறி அவள் நீண்ட கருணை நிரம்பிய விழிகளை கண்டாள் கனகம். பூரணி அமர்ந்ததும் அவள் மடியில் தலை வைத்து படுத்தாள் கனகம். அவள் கண்களில் கங்கை ஆறு பெருக்கெடுத்து ஓடியது. அம்மா, ஏன் அழுகிறீர்கள்? என்னை எண்ணி பயப்படுகிறீர்களா என்றாள் பூரணி. இல்லை அம்மா, நீ சாதாரண பெண் அல்ல, நீ அந்த அன்னபூரணியே நீதான். நீ தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை, நீ மலர்ந்து மனம் வீசுவாய் என்ற தாயின் தலையை அன்போடு தடவி விட்டாள் அந்த பெண் தெய்வம் அன்னபூரணி. கருப்பி என்று அன்னைக்கு அம்மா ஒதுக்கினாள். ஆனால் அன்னைக்கு ஒதுக்கி வைத்த பெண்தான் இன்னைக்கு அவளை கவனித்து கொள்கிறாள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நன்றி. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.